வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் கேரள அரசு வலியுறுத்தியிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவை பார்வையிட்ட பின் வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது வயநாடு நிலச்சரிவு விபத்தை நேரில் பார்வையிடுவதற்காக இன்று காலை 11 மணி அளவில் பிரதமர் மோடி கண்ணூர் சென்றார். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வயநாடு அந்த விபத்து நடந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று முதலில் ஹெலிகாப்டரிலிருந்து அந்த பகுதிகளை எல்லாம் பார்வையிட்டார். அதன் பிறகு சாலை மார்க்கமாகவும் சென்று விபத்து நடந்த முக்கிய இடங்களை வந்து பார்வையிட்டார். அதன் பிறகு அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களிடமும் முகாம்களில் தங்கியுள்ளவர்களிடமும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டோரிடமும் முக்கிய ஆலோசனைகளை எல்லாம் பிரதமர் நடத்தினார். அங்கு அந்த விபத்து குறித்து கேட்டறிந்தார். அதன் பிறகு தற்போது வயநாடு மாவட்டம் கல்பட்டாவில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த பிரதமர் தற்போது அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போன்று ஆளுநர், மாநில ஆளுநர், மேலும் ஒன்றிய அரசினுடைய துணை அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் தற்போது இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் போது தலைமைச் செயலாளர் இந்த விபத்து நடைபெற்றது எப்படி, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு மக்கள் உயிரிழந்தார்கள் போன்ற விவரங்களை வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமாக கிட்டத்தட்ட இந்த விபத்து மூலம் 4000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து தற்போது காணாமல் போய்விட்டது. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தங்களுடைய உற்றாரையும் உறவினரையும் இழந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய எதிர்காலமே தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. 2 முக்கிய ஊர்களே காணாமல் போகியிருக்கின்றன. மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தாங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தேவையான உதவிகளை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். குறிப்பாக இந்த வயநாடு நிலச்சரிவு விபத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அதற்கு சில விதிமுறைகள் தடையாக இருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் குறைந்தபட்சம் L3 கேட்டகரியில் இந்த விபத்தை விபத்தாக கருதி அதில் சேர்த்து முழு தொகையையும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். குறைந்தது முதல் கட்டமாக ஒரு 2000 கோடி ரூபாயாவது இந்த வயநாடு விபத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கும் நிவாரண பணிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு தற்போது கேரள அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே நேற்று நடந்த மத்திய குழுவிடமும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதமரிடமும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தற்போதும் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் பிறகு பிரதமர் தரப்பிலிருந்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உமேரா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.